தேனி பங்களாமேடு திடலில் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் 31ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விபத்தில் உயிரிழந்த கேங்மேன்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதி செய்து தராத உதவி செயற்பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மேற்பார்வை செயற்பொறியாளர் மீது மின் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு வழங்கிய பேட்டி. ஜெய்பீம். இன்று நமது தேனி மின் பகிர்மான வட்டத்தில் பல மின் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பில் பாகுபாடு பார்த்து கொண்டு தனது சமூகம் என்பதால் அவர்களை காப்பாற்றியும் அதிகாரிகளை தன்வசம் உள்ள அதிகாரிகளை காப்பாற்றியும் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கும் நமது தேனி மின் பகிர்மான வட்டத்தை கண்டித்து டிஎன்பி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது மேற்பார்வை பொறியாளர் அம்மா அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு செயற்பொறியாளர் பொது அவர்கள் அதிகாரியாக மேற்பார்வை பொறியாளர் அதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது அந்த அதிகாரி மெத்தன போக்கிலும் அதிகார திமிரிலும் செயல்படுவதை கண்டித்து டிஎன்பி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. தவறு செய்யும் அதிகாரிகள் தப்பிப்பதால் பல உயிர்கள் பாதிக்கப்படுகிறது. கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளிகள் பாதிக்கப்படுவதால் குடும்பங்கள் நடுத்தெருவில் நின்று இன்னைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டிய பொறியாளர்கள் தனது பணியினை செய்ய மறுத்து பாதுகாக்காமல் அவர்கள் உயிரிழப்பிற்கு காரணமாக தூண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டுகிறோம். இன்று நமது தமிழக அரசுக்கு தெரியும், டிஎன்பி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் பலமுறை சொல்லியிருக்காங்க, மின் வாரியத்தில் பணியாளர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க. கான்ட்ராக்ட் பசங்க மட்டும்தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பசங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இங்கே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும், மின் வாரியத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு உயிர் பாதுகாப்புன்றது கிடையாது. அந்த உயிர் பாதுகாப்புன்றது கிடைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா கஷ்டப்பட்டு இன்னைக்கு நிர்வாகம் இந்த அளவுக்கு நற்பெயர் உண்டாகிற காரணமே அந்த தொழிலாளிகள் தான். நம்ம சேர்மன் கூட இந்த வருஷம் சொன்னாரு, டிஎன்பி பார்த்தீங்கன்னா வருமானத்துல லாபத்துல போகுது அப்படின்னு. இந்த லாபத்துக்கு காரணம் அந்த அடிப்படையில் இருக்க தொழிலாளிகள் தான். அதுவும் இல்லாம நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பொருட்கள்லாம் கொடுக்கறது கிடையாது. பொருட்கள் இல்லாம ஒரு விஷயத்த உடனே செய்யணும் அப்படின்றாங்க. தேனி மின் பகிர்மான மாவட்டத்துல சிறப்பாக பணிபுரிந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் செய்யற ஒரு தவறுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, குடியரசு தின விழா நடக்கிறப்ப சிறந்த பணியாளர்களுக்காக விருது வழங்குவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறந்த பணியாளருக்காக விருது வழங்குறாங்க. அது மக்களோட தொடர்புடையவங்களுக்கும் நல்ல சிறப்பாக பணிபுரியவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், டிபி கேஸ், அதாவது பனிஷ்மெண்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சீட் பாக்குற அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா இந்த செயற்பொறியாளரோட கைக்கூலி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா இந்த ஐயா சொல்றதை அந்த அம்மா கேட்பாங்க. தனக்கு இணங்கி வர்ற லஞ்சத்துல பங்கு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி அவங்க பெட்டிஷன் போட்டு மறுண்டிட்டு இருக்காரு. இது தெளிவா தெரியுது. அதுக்கு உதாரணமா அவர் என்ன பண்றாரு, இந்த வட்டம் சிறந்த பணியாளர் டிஎன்இபில இருந்து நம்ம கலெக்டருக்கு கொடுத்துருக்கா அந்த அம்மா பேரை கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பொது தளத்துல மக்களுக்காக சேவை செய்யற இடத்துல இல்ல. இது பெரிய ஒரு உதாரணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல இருந்தே அவங்க ஊழல் பண்றாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்கன்றது தெரிய வருது. அந்த அம்மா கொடுக்கறதுனால அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு பண்ண மாட்டாங்க. அதை பண்ணாம டிபி கேஸ் வச்சுக்கிறாங்க. இந்த அதிகாரி சொல்றவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் பண்றாங்க, மற்றவங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது நம்ம தொழிற்சங்கம் இதோட விடாது, மேல தலைமைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம சேர்மன் கொடுத்துருக்கோம், உயர் அதிகாரி சேர்மன் தான் சிஇக்கு கொடுத்துருக்கோம். இவங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே நம்ம கடித வாயிலாக கொடுத்துருக்கோம். 2 ஆண்டுகளாக நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்மா அதை என்ன சட்டமே பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரத்தில் உட்காந்துட்டு சட்டமே பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நான் ஒரு அதிகாரி, நான் எடுக்கிறதா முடிவு. அதிகாரம்ன்றது என்ன அப்படின்னா, மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க அதிகாரியை உட்கார வச்சிருக்காங்க. இங்க இருக்க பணியாளர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க சம்பளம் வாங்குறது எங்களுக்காக தான் வாங்குறத மறந்துட்டு பணியாளர்களை அதாவது கண்டிப்பதையும் அவங்க தண்டிப்பதிலையுமே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. இது தமிழக அரசு இதை எடுத்துக்கிட்டு இப்ப ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நம்ம ஆர்ப்பாட்டம் போஸ்ட் பண்ணோன்னே மேல ஜேஎம்டி கேட்கறாங்க, மேல இருந்து தலைமையில இருந்து கேட்கறாங்க, என்னமா நிர்வாகம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாங்க நேர்மையான ஒரு இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சர்டிபிகேட் கொடுக்காங்க. நாங்க கொடுத்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்த லெட்டருக்கும் அவங்க கொடுத்த பதிலுக்கும் சம்பந்தமே கிடையாது, மூடி மறைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நாங்க இங்க தொழிற்சங்கம் அம்பேத்கரோட பேர்ல இயங்குறதுனால நியாயமான விஷயங்களுக்காகவும் சரியான விஷயங்களுக்காகவும் செயல்படுற ஒரு தொழிற்சங்கம். இதுல இன்னொன்னு குறிப்பா சொல்ல வேணும்னு பாத்தீங்கன்னா, இதுல உயிரிழப்பு ஏற்பட்ட சமூகம் பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறவர் சமூகம், கவுண்டர் சமூகம், எல்லா சமூகத்திலான இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து யாரும் போராடாத ஒரு இதை நம்ம டிஎன்பி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றத இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி டிஎன்பி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில இணைச் செயலாளர்.